ஆடிப்பெருக்கு இனி கனவுதான். தமிழ்நாட்டின் கடும் வறட்சிக்கு திமுக அதிமுக இரண்டுமே காரணம். தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்போது நிலவும் கடும் வறட்சிக்கு காரணம் என்ன? அந்த கொடுஞ்செயலை செய்தவர்கள் யார்? தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக அரசு சொன்னபோது மதியாதார் தலைவாசலை மிதித்தவர் யார்? மழை பெய்ததால் தண்ணீர் வந்ததா? கர்நாடகம் திறந்ததால் வந்ததா? தாவேக் அரசின் முயற்சியால் வந்ததா என்பதையெல்லாம் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆற்று பெருக்கற்று அடிச்சூடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடிபிறந்தார் நல்கோர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து என்ற ஔவையார் பாடலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவகாற்று காலத்தில் நல்ல சாரல் மழை பெய்யும். அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தடுப்பணைகள் அன்றி தேக்க அணைகள் இல்லாத அக்காலத்தில் இதனால் தமிழ்நாட்டின் அனைத்து ஆறுகளிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தென்மேற்கு பருவமழையின் இயல்பு அது மேற்கு மலைத்தொடருக்கு மேற்கே உள்ள மலையாளத்தில் கனமழையாக பெய்யும். மலைத்தொடர்கள் காற்றை தடுத்து அங்கேயும் கனமழை பெய்யும். அதன் பின் காற்றின் எஞ்சிய ஈரப்பதம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவில் பெய்யும். வீசும் காற்றின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அது மலையில இருந்து கிழக்கே அதிக தொலைவுக்கு பெய்வதுண்டு. ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் என்பார்கள். இதனால் ஆடியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதிக மழை பொழிவால் ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதிலும் ஆடி 18ஆம் நாளில் தமிழ்நாட்டின் எல்லா ஆறுகளிலுமே புதுப்புனல் பாயும். அதில் நீராடி மகிழ்வதும் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் ஆற்றங்கரையோர ஊர்களில் வாழும் மக்களின் இயல்பு. மாதந்தோறும் அமாவாசை நாட்கள்லேயும் ஆடி 18ஆம் பெருக்கு நாள்லேயும் தொலைவில் உள்ள மக்களும் ஆற்றங்கரை பகுதிகளுக்கு வந்து ஆற்றில் நீராடி முன்னோரை வழிபட்டு செல்வது உண்டு. இத்தகைய நீராடல் சிலப்பதிகார காலத்திலேயே இருந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை ஓய்ந்த பின் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்யும். இதனாலும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்போதும் ஆறுகளில் நீராடும் வழக்கம் இருந்திருக்கிறது. குறிப்பாக ஐப்பசி மாதத்தை தமிழில் துலா மாதம் என்கிறார்கள். இந்த துலா மாதத்தில் மயிலாடுதுறையில் உள்ள காவிரி ஆற்றின் துலா கட்டத்தில் மக்கள் நீராடுவது இன்றும் நடைபெற்று வரும் 98 வழக்கமாகும். தாமிரபரணி, வைகை, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு என தமிழகத்தின் அனைத்து ஆறுகளிலும் இவ்வாறான நீராடல் வழக்கம் இருந்தும் வருகிறது. பருவமழை காலங்களில் பெருமழையால் வெள்ளப்பெருக்கால் பயிர்களும் உயிர்களும் சேதமடைந்த நிலையில் பொங்கி பாயும் காவிரிக்கு குறுக்கே அணை கட்டினால் வெள்ளத்தால் ஏற்படும் அழிவை தடுக்கலாம். கால்வாய் வெட்டி தண்ணீரை கொண்டு சென்று கூடுதல் பரப்பில் பயிர் செய்யலாம் என்று எண்ணி கட்டப்பட்டதுதான் கல்லணை. இதே போல தமிழ்நாட்டின் அனைத்து ஆறுகளிலும் சிறு சிறு தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றால் வெள்ள காலத்தில் நீரை தேக்க முடியாது. அதே நேரத்தில் வரும் தண்ணீரை ஆற்றின் இருகரை கால்வாய்கள் வழியாக பாசனத்துக்கு திருப்பிவிடவும் முடியும். ஆங்கிலேயர் காலத்தில் தமிழ்நாட்டின் பாசனத்துக்கு கட்டப்பட்ட அணைகளில் குறிப்பிடத்தக்கவை தாமிரபரணி ஆற்றின் திருவைகுண்டம் அணை, காவிரியின் முக்கொம்பு அணை, கொள்ளிடத்தின் கீழ் அணை, மேற்கு தொடர்ச்சி மலையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாபநாசம் அணை ஆகியன. இதே போல மேற்கு தொடர்ச்சி மலையில தோன்றி மேற்காக கேரளத்தில் பாயும் பெரியாற்றின் குறுக்கே ஓர் அணை கட்டி தண்ணீரை தேக்கி நீர்த்தேக்கத்துக்கு பின்புறம் மலையில் சுரங்க கால்வாய் அமைத்து அந்த நீரை வைகையில் கடந்து விட்டால் மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் செழிக்கும் என்ற எண்ணத்தில் ராமநாதபுரம் மன்னரின் முயற்சியால் ஆங்கிலேய பொறியாளர் பென்னி குயிக்கால் கட்டப்பட்டது பெரியார் அணை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் கட்டப்பட்டுள்ள அணைதான் தமிழ்நாட்டில் உள்ளதிலேயே கொள்ளளவுல பெரிய அணையாகும். இதில் 93 டிஎம்சி நீரை தேக்க முடியும். டிஎம்சி என்பது 1000 மில்லியன் கியூபிக் பீட், அதாவது 1000 மில்லியன் கன அடி, அதாவது 100 கோடி கன அடி. நாடு விடுதலை அடைந்த பின் முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது சாத்தனூர், பவானி, அமராவதி, வைகை, மணிமுத்தாறு ஆகியன அணைகளை கட்டி பாசனத்துக்கும் பசுமை புரட்சிக்கும் வழி செய்தார். இந்த அணைகள் எல்லாம் செழிப்பான காலத்திலையும் வெள்ள காலத்திலையும் மொத்த நீரும் வடிந்து விடாமல் ஓரளவு நீரை தேக்கி வைத்து கொண்டு பின்வரும் காலங்களில் அவற்றை பயன்படுத்த உதவுகின்றன. இந்த அணைகளில் தேக்கப்படும் நீரின் அளவு குறைந்து விட்டால்
குடிநீருக்கு என்று கூறி தண்ணீரை கீழே பாசனத்துக்கு திறப்பதில்லை. அதே நேரத்தில் ஆலைகளின் பயன்பாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது என்பது உழவர்களின் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையில் 90 அடிக்கு நீர்மட்டம் இருந்து நீர்வரத்தும் இருந்தால் ஜூன் 12ஆம் நாளில் குறுவைப்பட்ட நெல் பயிரிடுவதற்கு தண்ணீர் திறந்து விடலாம். இந்த ஆண்டில் 90 அடிக்கு கீழே நீர்மட்டம் இருந்தாலும் அணைக்கு நீர்வரத்து இல்லாததாலும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. திறக்க வேண்டுமென்றால் முன்கூட்டியே கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் மறுத்தால் உச்சநீதிமன்றத்திடம் முறையிட வேண்டும். ஆனால் அதே காலத்தில் தில்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்தார். காவிரி பற்றி பேசினாரா என்று தெரியல. மேட்டூர் அணையில் இருந்து குறுவை நெற்பயிருக்கு தண்ணீர் திறக்க வேண்டிய நாளில் திறக்க முடியவில்லை. ஆனால் அதே நாளில் தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த அவமானம் என்னன்னா, எந்த கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட மறுத்ததோ அதே கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு தில்லியிலிருந்து மங்களூருக்கு சென்று அங்கிருந்து சென்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அன்று அவர் சென்றிருக்க வேண்டியது மங்களூருக்கு இல்லை, மைசூருக்கு சென்று கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு சென்று பார்வையிட்டு விட்டு பெங்களூருக்கு சென்று அந்த மாநில முதலமைச்சரிடம் பேச்சு நடத்தி இருக்க வேண்டும். அவர் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு ஆண்டு முழுவதும் கும்பிட போகலாம். ஆனால் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க வேண்டிய நாளில் திறக்க முடியாத நிலை இருந்த நாளில் போனது பேர் அவமானமாகும். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று ஔவையார் சொன்ன சொல்லை அவர் நினைவிற்கொள்ள வேண்டும். நம்மை மதித்து தண்ணீர் திறந்து விடாதவரின் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு தான் செல்ல வேண்டுமா? தமிழ்நாட்டில் அம்மன் கோவில்களே இல்லையா? காவிரியில் தமிழ்நாட்டுக்கு நொடிக்கு 3500 கன அடி என்னும் அளவில் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும். அதுவும் தமிழ்நாட்டு எல்லையில் புலிகுன்று என்னும் இடத்துல இந்த அளவில் தண்ணீர் வந்து சேர்வதே கணக்கு என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதையடுத்து இங்கே குடிநீருக்கே தண்ணீர் இல்லை. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று முதலமைச்சர் சிவக்குமார் ஆணவத்துடன் கூறுகிறார். துணைக்கு அங்குள்ள எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவையும் சேர்த்து கொள்கிறார். எங்கே தண்ணீர் திறந்துவிட்டு விடுவார்களோ என்று கருதி கர்நாடக பாஜகவினர் கிருஷ்ணராஜசாகர் அணை முன் போராட்டம் நடத்துகின்றனர். அணையில் எவ்வளவு நீர் இருக்கிறதோ அதில் பாதியை திறந்துவிடலாமே, அதற்கு அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. ஒவ்வொரு முறையும் அணை நிரம்பிய பிறகே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதேபோல்தான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்ததால் கர்நாடகத்தில் உள்ள கபினி அணை நிரம்பி இருக்கிறது. அங்கிருந்து முதல்ல நொடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அதன் பிறகு நீர்வரத்து அதிகரித்ததால் அணையின் பாதுகாப்பு கருதி நொடிக்கு 25,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. இது நீர்வரத்தை பொறுத்து கூட குறையலாம். மழை நின்றுவிட்டால் நீர் திறப்பும் நிறுத்தப்படலாம். கபினி அணையை பொறுத்தவரை இதிலிருந்து ஆற்றில் திறந்துவிடப்படும் நீர் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு கிழக்கே உள்ள பகுதிகளில் காவிரி ஆற்றில் கலக்கிறது. அதனால இந்த நீர் சிறு சிறு தடுப்பணைகளில் பிரிவது போக பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஹேமாவதி, ஹாரங்கி அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீர் காவிரியில் கலந்து கிருஷ்ணராஜசாகர் அணைக்கே வரும். அந்த அணை நிரம்பினால்தான் கீழே திறக்கப்படும். மேற்கு மலைத்தொடரில் கனமழை பெய்தாலும் 19.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபினி அணை நிரம்பியதாலும் அதற்கு கீழே தேக்க அணை ஏதும் இல்லாததாலும் கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். இதே நேரத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்தும் நமக்கு உரிய பங்கு தண்ணீரை திறந்துவிடச் சொல்லி அதை பெறுவதே அரசு தந்திரமாகும். அதை கேட்டு பெறும் தகுதி தமிழ்நாட்டு தாவேக்கு அரசுக்கு உள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேற்கு பகுதிகளில் அணைகள் கட்டப்பட்டு விட்டதால் மழை பெய்யும் காலத்திலும் அங்கே தண்ணீர் தேக்கப்படுவதால் அங்கே திறந்து விட்டால் அதாவது கர்நாடகத்தில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்தும் தமிழ்நாட்டில் மேட்டூர், பவானி, அமராவதி அணைகளில் இருந்தும் தண்ணீரை திறந்து விட்டால்தான் காவிரியில் ஆடி 18ஆம் பெருக்கை கொண்டாட முடியும் எனும் நிலைதான் இப்போது உள்ளது. பொதுவாக ஆண்டுதோறும் ஒரே அளவில் செழிப்பாக மழை பெய்வதில்லை. ஓரிரு ஆண்டுகள் மழையளவு குறையலாம், சில ஆண்டுகளில் மழை பெய்யாமலேயே போகலாம். ஆனால் செழிப்பாக பெய்யும் காலத்தில் வரும் வெள்ளம் ஆற்று மணலுக்கிடையே ஈர்க்கப்பட்டு நிலத்தடி நீராக பஞ்ச காலத்துக்கு பயன்படும். கண்ணுக்கு தெரியாமல் தண்ணீரை தேக்கி வைக்கும், தோண்டினால் நீர் ஊறும், தொட்டனை தூறும் மணற்கேணியாக விளங்கிய ஆறுகளை பால்படுத்தியபடி திமுக, அதிமுக ஆகிய இருவரும் திராவிட கட்சிகளை தான் சார். எந்த கேரள அரசு நொய்யாறு அணை தண்ணீரை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தர மறுக்கிறதோ, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தும் வகையில் 152 அடி உயரத்துக்கு தேக்க விடாமல் தடுக்கிறதோ, அந்த மாநிலத்துக்கு தான் இங்கிருந்து ஆற்று மணலை அள்ளியும் கருங்கற்களை உடைத்தும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் கடத்தி விட்டனர். எந்த கர்நாடக அரசு அங்குள்ள அணைகள் நிரம்பினாலன்றி தமிழ்நாட்டுக்கு சொட்டு தண்ணீரையும் விடமாட்டோம் என்று இருமாப்புடன் ஆணவத்துடனும் சொல்கிறதோ, அந்த கர்நாடகத்துக்குத்தான் இங்கிருந்து காவிரி, பாலாறு, தென்பெண்ணை ஆற்று மணலை பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் அள்ளி கடத்தி விட்டனர். தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்தும் குன்றுகளில் இருந்தும் உடைக்கப்பட்ட கற்களை கொண்டு போய் விட்டனர்.
கேட்டால் கட்டுமான தொழிலுக்கு ஆற்று மணலும் கருங்கற்களும் வேண்டுமே, அவை இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி வீடு கட்டுவீர்கள், இங்கே எப்படி நால்வழிச்சாலை அமைக்க முடியும் என்று நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் போல இரு திராவிட திருடர்களும் பேசுவர். ஆனால் உண்மை அப்படியல்ல. இங்கிருந்து ஆற்று மணல் இலங்கைக்கு, மாலத்தீவுக்கு, மொரீசியஸுக்கு கடத்தப்பட்டது. கேரளத்துக்கு, கர்நாடகத்துக்கு கடத்தப்பட்டது. இங்கிருந்து கற்களை வெட்டியெடுத்து பல நாடுகளுக்கு கடத்தினர். கேரளத்துக்கு, கர்நாடகத்துக்கு கடத்தினர். கேரளத்தின் விளினத்தில் அதானி கட்டிய துறைமுகத்துக்காக மொத்த கற்களும் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்தே வெட்டி கொண்டு செல்லப்பட்டன. தமிழ்நாட்டின் நலனில் கொஞ்சமும் அக்கறை இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? இந்த மலைகள் வெட்டப்படாவிட்டால், இந்த ஆறுகளில் மணல் அள்ளப்படாமல் இருந்திருந்தால், எத்தகைய வறட்சி காலத்திலும் நமக்கு தேவையான நீரை அவை ஊற்றுகளாக இருந்து தந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஆற்று நீரை அற்றுப்போகச் செய்தது கேரள, கர்நாடக, ஆந்திர மாநில அரசுகள் என்றால், ஆற்றின் மணலை அள்ளி ஊற்று நீரை அற்றுப்போகச் செய்தது திமுக, அதிமுக என்னும் தமிழ்நாட்டின் இருவரும் திருட்டு திராவிட கட்சிகள்தான் என்பதே நிதர்சனமான உண்மை. காவிரி கொண்டான் என்று பட்டம் சூட்டிக்கொண்ட திமுக தலைவர் கருணாநிதியின் காலத்தில்தான் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் கபினி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டி கொண்டது. அதை பார்த்து கொண்டிருந்த பெருமை மட்டுமில்லை இவருக்கு. தமிழ்நாட்டின் ஆறுகளில் பெருமளவு மணற்கொள்ளையை தொடக்கி வைத்து பாலாறு கொன்றான், காவிரி கொன்றான், தென்பண்ணை கொன்றான், வைகை கொன்றான், தாமிரபரணி கொன்றான், நம்பியாறு கொன்றான் என்ற பட்டப்பெயர்களும் அவருக்கே உரியது. இன்றும் கூட கர்நாடகத்தில் இருந்து தண்ணீர் திறந்து விட்டன. எங்களின் முயற்சியால் தான் திறந்தனர் என்று ஒருபுறம் தாவேக்கு அரசு மார்த்தட்டலாம். உங்கள் முயற்சியால் என்றால் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து நொடிக்கு 10,000 கனஅடி நீரை திறந்துவிட சொல்லுங்கள் பார்க்கலாம். கபினி அணை நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி திறந்துவிடப்பட்டதே இப்போது வந்து கொண்டிருக்கும் நீர். அவர்களிடம் தண்ணீர் கேட்டு நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல, அதற்காக எந்த பேச்சு நடத்தல. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்த அவர்கள் மறுத்து விட்டனர். இந்த நிலையில இயற்கையில் கனமழை பெய்ததால் அதை தேக்க வழியின்றி கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் கபினி அணை மட்டுமல்ல, கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்தும் தண்ணீரை திறந்துவிட்டாலும் அந்த நீர் நம் தமிழ்நாட்டுக்கு பயன்படும்படி செய்யும் இயற்கையின் வைபவங்களான மணலை அள்ளி விற்று கோடி கோடியாய் ஈட்டிய பணமும் சொத்துக்களும் அந்த ஊழல் அரசியலாளர்களுக்கு ஒருபோதும் வாய்க்காமல் போகட்டும். ஆற்று மணலை அள்ளி விற்றது மட்டுமல்லாமல் பெரு வெள்ளம் வரும்போது பாலங்களும் அணைகளும் இடிந்து உடைந்து விழும்போதும், உயரழுத்த மின் கோபுரங்கள் சாய்ந்து விழும்போதும் அதற்கு மணற்கொள்ளை காரணமில்லை என்று கூறி தங்கள் தவறை மறைக்கும் போக்கு இருவரும் திருட்டு திராவிட கட்சி தலைவர்களிடம் இருந்தது. அந்த அரசியல் பிழைக்குத்தான் நடந்து முடிந்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க தண்டனை அளித்துள்ளனர். இதை இப்போதுள்ள தாவேக்கு அரசும் உணர வேண்டும். உங்களுக்கு கிடைத்துள்ள 5 ஆண்டு காலத்தில் முந்தைய திருட்டு திராவிட அரசுகளைப் போலவே மண், மணல், கல் ஆகிய இயற்கை வளங்களை கொள்ளையடித்தால் அடுத்த தேர்தலில் மக்கள் உங்களையும் தூக்கி எறிவர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சி செய்யணும். ஆடி 18ஆம் பெருக்கு நாளில் ஆற்றில் தண்ணீர் வராதது மட்டுமல்ல, மணலும் இல்லை என்னும் அளவில் அரசியலில் பிழை செய்தவர்களை அறம் தண்டித்து விட்டது, இன்னும் தண்டிக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.